ஓம் சக்தி. என் அன்பின் கண்மணியே, சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் திடீரென்று புயல் காற்று வீசிவிட்டது. வாழ்க்கையில் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். இக்கட்டான இந்த சூழ்நிலையை கடக்க முடியாமல் தனியாக தத்தளித்து கொண்டிருக்கின்றாய். உதவிக்கு யாராவது வரமாட்டார்களா என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். நீ சந்தோஷமாக வாழ்ந்த காலத்தில் அனைவரும் உன்னை சுற்றி சுற்றி வந்தார்கள். இன்று கஷ்டம் என்று ஒன்று உன்னை சுற்றி வரும் பொழுது உன்னை சுற்றி இருந்த அத்தனை உறவுகளும் உன்னை விட்டு சென்று விட்டன. அந்த உறவுகள் அனைவருமே போலியான உறவுகள் என்று தெரியாமல் நீ உன்னை சுற்றி கொண்டே வைத்து கொண்டிருந்தாய். உனக்கே அவர்கள் குழி தோண்டி விட்டார்கள். இன்று அந்த குழியை எப்படி மூட வேண்டும் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய், தத்தளித்து கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி போலியான உறவுகள் இருக்கும் பொழுது உன்னிடம் இருப்பதையெல்லாம் அள்ளி அள்ளி தந்தாய். உன்னிடமுள்ள அன்பை கூட. பணம் இருக்கும் வரைதான் உறவுகளும் சொந்தங்களும் உன்னை சுற்றி வரும். எப்பொழுது அது உன்னிடம் இல்லை என்று தெரிகிறதோ அந்த நேரத்தில், அந்த கணத்தில் நிச்சயமாக உறவுகள் உன்னை விட்டு சென்றுவிடும். பணம் இருக்கும் பொழுதுதான் உறவுகள் இருக்குமா அம்மா? நான் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உறவுகள் இருக்காதா என்ற உன் வேதனையும் உன்னுடைய தவிப்பையும் நான் அறிவேன். இந்த உலகத்தில் பல உறவுகளும் தேவைக்காக மட்டும் பழகும் உறவுகள்தான். சில உறவுகள் மட்டும்தான் அன்பிற்காக பழகும் உறவுகள். இதுவரை உன்னை சுற்றி இருந்த அத்தனை உறவுகளும் போலியான உறவுகள். அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு கஷ்டம் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள். இப்பொழுது நீ படும் கஷ்டத்திலிருந்து நிச்சயமாக மீண்டு விடலாம். ஆனால் அந்த சொந்தங்கள் உன் கூடவே இருந்து உன்னை எப்படியாவது படுகுழியில் தள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். இப்பொழுதும் நான் படுகுழியில் தான் அம்மா இருக்கின்றேன் என்று நீ நினைக்கலாம். ஆனால் இது படுகுழி அல்ல, இதுதான் ஆரம்பம். இதிலிருந்து நீ நிச்சயமாக எந்தித்து விடலாம். அந்த அளவிற்குத்தான் உனக்கு இப்பொழுது கஷ்டங்கள் இருக்கின்றது. இன்னும் படுகுழியில் உன்னை தள்ளிவிட்டால் உன்னால் நிச்சயமாக எந்திக்க முடியாது. போலியான உறவுகளை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு சம்பவம்தான் இது உன் வாழ்க்கையில். இப்பொழுது என்னை சுற்றி எந்த உறவுகளும் இல்லை என்று நினைக்கிறாய். நீ கஷ்டப்படும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஒரு உறவு உன்னை தேடி வரும். அந்த உறவுதான் உண்மையான உறவு. அந்த உறவுதான் எப்பொழுதுமே உன் கூடவே இருக்கும். பணம் இல்லை என்றாலும், உன் உடம்பில் வலிமை இல்லை என்றாலும், உனக்காக உதவி செய்ய ஓடி வரும் அந்த உறவுதான் உனக்காக படைக்கப்பட்ட உறவு. அதை நீ புரிந்து கொண்டால்தான் வாழ்க்கையில் உனக்கு வசந்தங்கள் வீசும். இதுவரை நீ சந்தோஷமாக இருந்தாய் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். நீ சந்தோஷமாக இல்லை தங்கமே. ஏனென்றால் உன்னை சுற்றி ஏமாற்றி கொண்டிருக்கும் உறவுகள் இருந்தது. அதை புரிந்து கொள்ளாமல் நீ சந்தோஷமாக இருப்பதாக நீ நினைத்து கொண்டாய். அதுதான் உன் தவறு. இனிமேல் நீ வாழும் வாழ்க்கைதான் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கப் போகின்றது. ஏனென்றால் உன் அன்பிற்காக மட்டுமே ஏங்கிக் கொண்டிருக்கும் ஒரு உறவு உன்னை தேடி வருகிறது. அன்று நீ அந்த உறவை உதாசீனப்படுத்தியிருக்கலாம். அவர்கள்தான் போலியான உறவு, என் பணத்திற்காகத்தான் என்னை தேடி தேடி வருகிறார்கள் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அதுதான் உண்மையான உறவு. எப்பொழுதுமே அன்பிற்காக ஏங்கும் உறவுகள் நீ கஷ்டப்படும் காலத்திலும் உன்னை சுற்றி சுற்றி வரும். கவலைப்படாதே தங்கமே. அந்த உறவால் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். இதுவரை நீ சந்தோஷமாக இருந்தாய் என்று நினைத்தாய் அல்லவா? அந்த வாழ்க்கையை விட பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பதற்காக அந்த உறவு காத்து கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கையில் அந்த உறவை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ். எப்பொழுதுமே உனக்கு பக்கபலமாகவும் துணையாகவும் இருக்கும் ஒரு உறவைத்தான் உனக்கு நான் அமைத்து கொடுத்திருக்கின்றேன். கவலைப்படாதே தங்கமே, கலங்காதே. நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில்.